பொய் சொல்லக்கூடாது குழந்தைங்க அப்படிங்கிறது எல்லா பெற்றோருடைய விருப்பம் இல்லையா? ஸோ அந்த பழக்கத்தை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு. இப்போ ஏதோ ஒரு சம்பவம் வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்காங்க குழந்தைங்க. ஸோ நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்? நீ தானே பண்ண நம்ம கேட்போம். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்? நான் இல்லை, நான் பண்ணவே இல்லை, தெரியவே தெரியாதுன்னு இல்லையா? ஸோ இது ஒரு கட்டத்துக்கு போக போக நமக்கும் அவன் பொய் சொல்கிறான்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். நீ தான் அவன் தான் பண்ணியிருப்பான். நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம்? நீ தான் பண்ண, எனக்கு நல்லா தெரியும், மரியாதையாக சொல்லிடு, நீ தானே பண்ணன்னு நாம் கேட்க ஆரம்பிப்போம். நாம் திரும்ப திரும்ப அந்த குழந்தைய கேட்போம். ஒரு கட்டத்தில் கோபம் வாங்கி என்ன பண்ணுவோம்? மரியாதையாக உண்மையை சொல்லிவிடு. நீ உண்மையை சொல்லிட்டுனா அம்மா உன்னை அடிக்க மாட்டேன், அப்பா உன்னை அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ உண்மையை சொல்லிடு, அப்பா உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அந்த குழந்தை அந்த வார்த்தையை நம்பி ஆமாப்பா நான் தான் பண்ணேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செவ்வல் மேலே ஒன்று விழுந்துடும் இல்லையா? எதானே ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. ஸோ அந்த குழந்தை அடிச்சிருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை நம்பி உங்ககிட்ட உண்மையை சொல்லிச்சு இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம அடிச்சிட்டோம். இந்த சம்பவம் அழகாக அந்த குழந்தைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். நமக்கு அதுக்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, எது வரைக்கும் நம்ம போய் சொல்லிட்டு இருந்தோமோ அது வரைக்கும் நம்மள அடிக்கல. எப்போ நம்ம உண்மையை வாயை திறந்தோமோ அப்போ நம்மளுக்கு அடி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு பதிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து என்ன ஆகும்னா, அந்த உண்மையை மேக்சிமம் தவிர்க்கிறதுக்கு பார்ப்போம். அதுதான் பொய் இல்லையா? ஸோ நாம் எப்போ வாக்குறுதி கொடுத்தோம்? உண்மையை சொல்லிடு, அடிக்க மாட்டேன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தை உண்மையை சொல்லிச்சுன்னா நாம் அந்த குழந்தைய அடிக்காம பொறுமையா, நீ இப்போ உண்மையை சொல்லிட்ட, அதனால அப்பா உன்னை அடிக்கல, நீ உண்மையை சொல்லிட்ட அதனால உன் அம்மா அடிக்கல அப்படிங்கிற பழக்கத்தோடு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை அணுக ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உண்மையை சொன்னா அடி விழாது அப்படிங்கிறது முதல்ல குழந்தைங்களுக்கு பதியணும். ஓகே. ஸோ அது தவறா இருக்கலாம். அந்த தவறை என்ன பண்ணணும்? கண்ணா இது தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாது, அதுக்கு தான் அம்மா சொல்றேன், அதுக்கு தான் அப்பா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஆனா நீ உண்மையை சொல்லிட்ட அதனால உன்னை அடிக்கல, பொய் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அடிச்சிருப்பேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்ண என்ன ஆகிடும்னா, உண்மையை மட்டுமே உங்கள் குழந்தைங்க சொல்ல பழகிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம சின்ன ஹேண்ட்லிங் தான், நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணோங்கிறது தான் குழந்தையோட பழக்கமாக வர்றது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.